ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் divya.com. இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், சூப்பரான ஃப்ளேவருங்க. இப்போ வாங்க நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து 450 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தாங்க நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அண்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, இதெல்லாம் தான் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சின்ன துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூடவே ஜாதி பத்திரி வந்து ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கல்பாசி வந்து ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கடலெண்ணெய் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த 2ஓட ஃப்ளேவர் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை அண்டு கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒவ்வொரு துண்டு கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வத்தல் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். நான் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயம் எடுத்து நல்லா வந்து தட்டி வச்சுருக்கேங்க. நீங்கள் மிக்சியில் போட வேண்டாம், அந்த தட்டுற கல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா தட்டிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2ஐயும் சமமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து இதுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து நல்லா உரலில் போட்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து ஒரு 450 கிராமில் வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண சிக்கனை வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கலந்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. உப்பு அண்டு மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி எதுவுமே விட வேண்டாம், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வேகணும். அதாவது 3/4 பதம் வந்து இந்த டைமில் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கல் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம தண்ணி எதுவுமே விடலை, நல்லா அழகாக சிக்கன்லேயே வந்து நல்லா தண்ணி வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக லைட்டாக கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சிக்கன் வேகிறப்போ தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா தான் நம்மளோட பெப்பர் ஃப்ரைக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். அதோடு நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துடும்.
இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம விட்டுருக்கிற எண்ணெயில் நல்ல சைடு ஓரத்தில் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக நம்மளோட சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து என்னை சாப்பிட்றதுக்காக இழுக்குது. ஸோ நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.